தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுகொள்ள முடியும்? பைபிள் விளக்கம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தைகள் 15, 16 மற்றும் 20, 21. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். பாருங்க, இப்போ கடவுளே கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மனதில் ஒன்றை வைத்து கொண்டு கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாக்கா, அதை நம்ம வெளி உலகத்துக்கு மட்டும்தான் அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள் என்று வசனத்தை படித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும்? பாருங்க, பல இடங்களிலே, பொது இடங்களிலும் கோவில்களிலும் பல நல்லவர்களை நாம் காண்போம். அந்த இடத்துல கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு பல அட்டூழியங்களை செய்பவர்களை நாம் எப்படி நல்ல தீர்க்கதரிசிகள் என்று சொல்ல முடியும்? அவர்கள்கிட்ட போயிட்டு நம்ம ரொம்ப ஒரு முடியாத நிலைமையில் ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஏதாகிலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் மறைந்து விடுவார்கள். அது மூலியமாகவே நாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் உண்மையாக கடவுளை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கு துன்பம் என்று வரும்பொழுது அவர்களோடு கூட இருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அவர்களுக்கு சரி செய்துவிட்டு அவர்கள் கஷ்டங்களிலும் அவர்களுடைய இன்பங்களிலும் கூடவே இருந்து அவர்களுக்கு உதவி செய்பவர்களை மட்டுமே உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று நாம் கண்டுகொள்ள முடியும் என்று வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் வசனத்தை எடுத்து படித்து வசனம் எப்படி நமக்கு கற்பிக்கிறதோ அதன் பிரகாரம் நாம் வாழும்பொழுது நம்முடைய உள்ளம் புனிதப்படுத்தப்படுகிறது. பின்பு கடவுளை நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.